வுட் எடுப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது போட்டிருக்கோம் வீடியோ, மைன்கிராஃப்ட் வீடியோ. ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நீங்கள் லைக் பண்ணால் தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு ரெக்கமெண்டேஷன். இப்போ நம்ம சீக்கிரமாக வுட்டை மைன் பண்ணுவோம். எனக்கு மைன்கிராஃப்ட்லாம் அவ்வளோவா ஆட வராது. நானே விடிஜி ப்ரோவோட ஃபேன். அவரை பார்த்து தான் நானே கற்றுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உடைப்போம். போய் இந்த வீடியோக்குள்ளே நான் வந்து ஹவுஸ் பில்ட் பண்ண பார்க்குறேன். நல்லதா ஒரு சின்ன ஷெல்டர் மாதிரி டெம்பரவரியாக. அதுக்கப்புறம் போகிறப்போ பார்த்துப்போம். கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். அடுத்து கரெக்டான ஒரு இடம் வேணும் எனக்கு வீடு கட்டுறதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து ஆடு வேணும் கைஸ், ஒயிட் கலர் ஆடு. ஏன் கேட்குறேன்னா பெட்டு வேணும். ஃபஸ்ட்டு இது வெப்பன்ஸ்லாம் நம்ம செஞ்சுப்போம். ஜங்கிள் ஃபுட்டு, ஸ்டிக்கு இன்னொன்று 8 வந்துருச்சா? ஓகே. இப்போ வந்து இது ஆக்ஸு, ஸ்வாடு, ஆக்ஸு, அதுக்கப்புறமேட்டா பிக்காக்ஸ் செஞ்சுப்போம். அடுத்து என்ன, இதை எடுத்துப்போம். ஏன்னா நம்மளை மறந்துட்டோன்னா இது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எந்த இடத்துல வீடு கட்டுறோமோ அந்த இடத்துல கரெக்டாக வைப்போம். நம்ம போய் இன்னும் கொஞ்சம் வுட்டெலாம் நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னா அப்போ தான் ஒரு வீடு கட்டலாம். அதுக்காக ஃபார் தட் பர்பஸ் ஒன்லி. எதாவது கிடக்குதா? ஸ்டிக்கு இருக்குது. ஏன்னா இது வந்து விடிஜி ப்ரோ தான் எனக்கு சொன்னார். இந்த மாதிரி காஞ்சி உளுந்தாக்கா அதுலேருந்து ஆப்பிளு, சாப்ளிங்ஸு அந்த மாதிரிலாம் வரும். ஓகே. இப்போ நான் வந்து ஆடு வேணும் எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இருட்டுற மாதிரி தெரியுதா, அதான் இந்த இடத்துல தான் வீடு எங்கேயாவது பிளான் பண்ணோம். அங்கே ஒரு ஒயிட் ஷீப் இருக்குது, அது அப்புறமா பார்த்துப்போம். இங்கே வந்து ஒரு ரேவன் மாதிரி இருக்கு தெரியுதா? இதுக்குள்ளே வந்து இந்த டென்ஸுக்குள்ளே தான் போய் நம்ம மைனிங்லாம் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வீடு கட்டலான்னு சொல்லி பிளானிங்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த இடம் ஓகேவா இல்லை அதுக்கு ஃபஸ்ட்டு வுட்டெல்லாம் வேணும். அதெல்லாம் இப்போ போய் எடுத்துகிட்டு வருவோம். இங்கே வந்து குட்டி ஒயிட் வெள்ளாடு தான் இருக்குது. சரி, பெருசு மாடெல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. வேற 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 எதாவது இருக்காடா? குதிரை குட்டி இருக்கு. அது அப்புறமா நம்ம சேடில் எதுவும் கிடச்சா அப்படியே இது பண்ணி அதை ஓட்டிகிட்டு போகலாம். டேம் பண்ணி மவுண்டன் காமிக்கும். ஆனால் இப்போ காமிக்காது, ஏன்னா அது சின்னது இல்லை. அதனால் உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் சும்மா சொல்ல, பிக்கு நம்மளுக்கு வந்து தேவைப்படும் இதுக்கு ஃபுட்டுக்காண்டி. ஏன்னா ஆல்ரெடி 1 பாயிண்ட் கம்மி ஆயிடுச்சு. அங்கே எதுக்கு தெரியுதுங்க? அந்த இது தானே போர்ட்டலுங்க, நெதரைட் போர்ட்டலுங்க. சரி, நெதர் போர்ட்டலுங்க. வாயில சந்தோஷமா இருக்குங்க. போடு. ஐயா, இது மேக்மான்னு தானே சொல்லுவாங்க. மேக்மா. இப்போ போய் அங்கே செஸ்ட்லாம் இருக்குன்னு சொன்னார் விடிஜி ப்ரோ. அவர் வீடியோவில் பார்த்தேன். இருக்குது, கோல்டு இருக்குங்க. கோல்டு பேண்ட்டு. இதுங்க நக்கட்டுங்க. இது ஒப்சீடியன். இதை வச்சு இது பண்ணலாங்க, அந்த இது போர்ட்டலை பற்ற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இதெல்லாம் பண்ணலாம். நம்ம வந்து உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கமெண்ட்ஸில் மட்டும் ஐ வாண்ட் செகண்ட் பார்ட் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீடியோ போடுறாங்க, அவங்களுக்குலாம் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. எனக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கிடச்சா நல்லாயிருக்கும். நானும் கொஞ்சம் முன்னேறலான்னு இருக்கேன். இது இன்னமும் லோட் ஸ்டோன்னு கிடைக்குது, அது என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களா ப்ளீஸ்? ஏன்னா அதை வச்சு தான் நான் கற்றுப்பேன். சரி, இப்போ போய் நம்ம வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம வந்து வீடு கட்டும் போது இது வந்து தேவைப்படும். அதுக்காக தான். மைக் குவாலிட்டி நல்லா இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக வந்து நான் மாற்றிக்கிறேன். ஹெட்ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதனால். ஷீப் இருக்குது, இதை அடிச்சிடுவோம். அது மறந்தே போயிட்டேன் பாருங்க. அதான் நம்மளுக்கு வேணும், ஷீப் வேணும். இங்கே ஏதாவது காபிள் ஸ்டோன் இருக்கா? பசி அதிகமாக இருக்குது. சரி, சாண்டு தான் இருக்குது கீழே ஃபுல்லாக.
நம்ம போய் காபிள் ஸ்டோன் எடுத்து அதை வச்சு ஃபர்னஸ் பண்ணலாம். ஃபர்னேஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்னேஸ் பண்ணி இது குக் பண்ணி சாப்பிடணும். அங்கே ஒரு இது மாதிரி போகுதுங்க. இந்த குழியில் இறங்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காபிள் ஸ்டோன் இருக்குது, இதை எடுத்துருவோம். எட்ரா சீக்கிரமா. நம்மள்ட்ட உட்டன் பிகாக்ஸ் தாங்க இருக்கு. அதான் சரி, இப்போ வந்து இதுக்கு மட்டும் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இப்போ வந்து மேலே ஏறி போயிட்டு வீடு கட்டுறதுக்காண்டி உட்டு வேற எடுக்கணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு குக் பண்ணிடலாமா இல்லை வேணாம்? அது குக் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து ஷீப் அடிக்கணும். இது ஃபஸ்ட்டு சாப்பிட்டு ராவா, வேற வழி இல்லை, இப்படிதான் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு பேஸ் கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை. சரி, நம்ம வந்து இப்போ எங்கே போகிறது? எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருப்போம், ஏதாவது கிடைச்சாக்கா பார்ப்போம். உட்டு இன்னும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு உட்டை கூட காணும். சரி பார்ப்போம். ஷீப்புங்க, இதை அடிப்போம். இரு. அப்பா, ஐயோ குட்டி வேற இருந்திருக்கு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அடிக்காம இருந்திருப்பேன். சரி விடுங்க. இப்போ வந்து வீடு தான் கட்டணும். மரத்தை கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இது செஞ்சு ஃபர்னஸ் செய்யும். இங்கே எங்கே வைக்கிறது? எங்கடா? சரி, நம்ம போய் உட்டை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே எதுவுமே ஒழுங்காக நல்ல இடமே இல்லை. ஸோ தட் உட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுது. அங்கே ஒரு மரம் இருக்கு. ஐயோ இல்லை, மாட்டிட்டேன். இப்போ போய் உட்டை ஃபஸ்ட்டு எடுக்கணும். அந்த மரத்தை வெட்டி அதுக்கப்புறம் உட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். பம்ப்கின்ஸ் நிறைய இருக்கு இங்கே. அந்த பெரிய உட்டை ஃபஸ்ட்டு வெட்டி இல்லை ஃபஸ்ட்டு இந்த உட்டை வெட்டி நைட் ஆகுது, அதனால இப்போ பெட்டு செஞ்சு அப்படியே தூங்க போகிறேன். இப்போ வந்து இது வந்து இதுவாக மாற்றணும், பிளாங்காக மாற்றி எடுத்துருவோம். வெயிட் பண்ணு, எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து பெட்டு செஞ்சு அப்படியே தூங்கிடுவோம். ஏன்னா இங்கே க்ரீப்பர் இந்த இவங்கெல்லாம் வருன்றாங்க நைட்டில், அதனால் அது ரிஸ்க்கு நைட்டு வீடு கட்டிட்டு இருக்கிறதெல்லாம். அதனால் இங்கே ஒரு வீடு, இது பெட்டு, டெம்பரரியாக ஒரு பெட்டு, அதை மட்டும் செஞ்சு அப்படியே படுத்து ஸ்லீப்பிங் த்ரூ த நைட். ஓகே, பெட்டை உடச்சி எடுத்துப்போம். ஏன்னா இங்கே மறந்துட்டோன்னு இங்கே அவ்வளோதான், பெட்டு போயிடும். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இந்த இடத்த மறந்துட்டோன்னா அவ்வளோதான். ஆக்ஸு இதை வச்சு தான் எடுக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உட்டுனால ஆக்ஸில் தான் எடுக்க முடியுது. அடுத்து நம்ம இது சாப்ளிங்ஸு, இதை வந்து நட்டு வைக்கணும். அப்புறமா நட்டு வச்சுப்போம். இப்போ வந்து உட்டு தான் முக்கியமாக இப்போ தேவைப்படுறது. இந்த உட்டை என்ன இதெல்லாம் உடையாம இருக்கு, வெயின்ஸ் எல்லாம். தானே பார்த்தேன், என்ன இது உடைச்சா உடையுமே, என்ன உடையாம இருக்குன்னு. இது வந்து காஞ்சி விழுவும், இப்போ விழுவாது. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். இது வந்து லாகா மாற்றிட்டு அங்கே போய் ஒரு டெம்பரவரியான ஒரு வீடு, எங்கேயாவது ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணுறேன். அங்கே போய் ஒரு டெம்பரவரியான வீடு கட்டணும். ஃபஸ்ட்டு எங்கே கட்டுறதுன்னு பார்த்துட்ருக்கேன். மற்றவங்க பார்க்குறவங்களாம் கொஞ்சம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா சுத்தமாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறேன் யூடியூப் சேனலு. அதான் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணிங்கன்னா நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளருவேன்.
அப்படியே ரொம்ப சிம்பிளாக தான் கட்ட போகிறேன். ஸோ தட் இப்போ கொஞ்சம் சிம்பிளாக. அதுக்கப்புறம் இது வந்து டெம்ப்ரவரி தான், பர்மனெண்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு செஞ்சு ஒரு 3 பிளாக் அவ்வளோதான், அதுக்கு மேலாம் வைக்க முடியும். ஏன்னா இதை வந்து நம்ம அப்புறம் அப்படியே எடுத்துக்கிட்டா இன்னொரு வீடு கட்டும் போது அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கே நம்மளுக்கு இப்போதான் பேசிக், அதனால இப்போதைக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகே, இங்கே ஒன்று ரூஃப் கவர் பண்ணும். பத்துமா? ஐயோ 4 தான் இருக்குது, பத்தலை. நான் நினச்சேன் சரி இது வந்து இங்கே ஒன்று இது வச்சுருவோம், யாரும் வரக்கூடாதுல்ல. இது கிராஃப்டிங் டேபிள் இந்த ஓரமாக வச்சுருவோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிளில் என்ன செய்கிறது? ஃபர்னஸ் செய்யணும். ஃபர்னஸ் செஞ்சு இப்போ சாப்பாடு குக்கிங் பண்ணணும். அது மீட் இருக்குது. செஸ்ட்டு இங்கே எடுத்து வச்சுருவோம். ஃபஸ்ட்டு செஸ்ட்டு இருக்குது வேறு. வச்சா அங்கே போய் இடஞ்சலாம் இல்லைல்ல. ஓகே. ரா மட்டன் இது குக் பண்ணிடுவோம். குக் பண்ணி அது வரைக்கும் நம்ம போய் என்ன பண்ணலாம், இது வுட்டு சாப்ளிங்லாம் நட்டு வச்சுருவோம். அப்படியே வுட்டு கொஞ்சம் தேவைப்படுது. இது குக் ஆகிடுச்சா? ஃபஸ்ட்டு அப்படியே முடிஞ்சால் மைனிங் கூட போயிட்டு வந்துடும். மைனிங்கும் போயிட்டு வந்துடும் முடிஞ்சா. இப்போ வுட்டு தேவைப்படுதா? வுட்டு போய் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கொஞ்சம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த காப்பர்லாம் எடுத்து நம்ம பிக்கெக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுப்போம். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும். ஏன்னா அயன்லாம் எடுக்கிறோம்ல, இப்போ வந்து இதெல்லாம் பத்தாது, இந்த ஸ்டோன் ஆக்ஸு அதெல்லாம். அதனால் காப்பர் எடுத்து அந்த மாதிரி ஒரு பிக்காக்ஸ் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய காப்பர் எடுத்துக்கணும். காப்பர் வந்து இந்த 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 சர்வரில் நிறைய கிடைக்குது. சர்வருங்கிற இந்த கேமில் இந்த வெர்ஷனில். ஐயோ இது உடஞ்சி போச்சுடா ஆக்ஸு. சரி கையாலே உடைப்போம். உடச்சி எடுத்துக்கிட்டு போதுமா? 11 12 இருக்கு. இதுவும் சேர்த்தா இல்லை இன்னும் ஒன்று உடச்சிப்போம், எதுவும் யூஸ் ஆகும். அது நிறைய தேவைப்படுதுங்க. நம்ம வெப்பன்ஸ்லாம் இப்போ செய்யணும். இது இப்போ போய் மைனிங் போகலான் இருக்கேன், பிக்காக்ஸ்லாம் எடுக்க. இதை நட்டு வச்சுருவோம். இன்னும் ஒன்று இருக்கு, என்ன இது போக மாட்டேங்குது. சரி வீட் சீட், என்ன வீட் சீடா இது? ஐய இதை போய் வச்சிட்டு இருக்கேன் பாருங்க, மறுபடியும் தெரிஞ்சும் வைக்கிறேங்க. இது வந்து ஹோ வச்சு தான் பண்ணால் வரும்னாரு பிடிஜி ப்ரோ. அப்படியே இது பிளாங்க்ஸாக மாற்றிப்போம். பிளாங்க்ஸ் எத்தனை வரும்? 59 வருமா? தெரில எவ்வளோ வரும்னு. கொஞ்சம் ஹேங் ஆகுது, லேக் அடிக்கும், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவிலேருந்து நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். 56 கிடச்சிருக்கு. சரி அப்படியே ஃபுல் பண்ணிடுவோம். வந்து க்ளோஸ் பண்ணிட்டு முடிஞ்சால் நம்ம குக் பண்ண மறுபடியும் அந்த ஃபர்னஸில் கிடக்கும், அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு இதுக்கு போவோம் மைனிங்க்கு. ஏன்னா மைனிங் போனால் இங்கே ஒரு டோர் செட் பண்ணணுங்க, அதை மறந்துட்டேன் பாருங்கள். இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் ஏறி. இங்கே செட் பண்ண முடியாது, கொஞ்சம் நவுந்துட்டு நிற்கிற இடத்துல வைக்க முடியும். இங்கே ஒன்று, அப்படியே இங்கே ஒன்று, அவ்வளோதான் க்ளோஸ். இப்போ வந்து டோர் செய்யணும். டோர் செஞ்சு வச்சுட்டோன்னா அப்படியே அந்த குக்காக இருக்கும் அந்த மீட்டு, அதை எடுத்துகிட்டு அப்படியே மைனிங்க்கு போயிடுவோம். இங்கே தான் மைனிங்கை முடிச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஏன்னா அடுத்த எபிசோடு போடுறேன், அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அடுத்தடுத்த பார்ட்டில் நல்லா நிறைய வீடியோஸ் வரும். மேபி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 5 லைக்ஸ் வந்தாலே நான் வந்து அடுத்த வீடியோ வந்து போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ போடுறேன், ரோப்ளாக்ஸில் 99 நைட்ஸ்னு ஒரு கேம் வந்துருக்குல்ல, அந்த கேம் வந்து நான் ஆடி போடுறேன். அதுவும் என் ஃப்ரெண்டோட ஆடி போடுறேன் மல்டிப்ளேயரில்.
நல்லா ஃபன்னா இருக்கும் பாருங்க. ஓகே, பேசிக்கிட்டே இருக்கிற கேப்ல இந்த அயன் இங்கெட் எடுத்தோம்ல, அதை அப்படியே கோல்டு இங்கெட்டா மாத்திட்டேன். சி, அயன் நகட். இப்போ பிக்காக்ஸ் எடுத்துட்டு நம்ம மைனிங் போயிடுவோங்க. ஐயோ, பிக்காக்ஸ் இது வேணும், ஸ்வாடு. அவ்வளோதான். ஃபுட்டு ஃபர்னஸில் இருக்கும், அதை எடுத்துப்போம். ஸ்டிக்கு காலி. ஐயோ, ஸ்டிக்கு காலி ஆயிடுச்சு. சரி, வுட்டு இருக்கு நம்மகிட்ட. வுட்டு இருக்கு, அது நம்ம எப்போ வரும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஸோ அந்த 3 வுட்டை எடுத்து குக் பண்ணி, ஏன்னா இப்போ வந்து யாராவது ஜாம்பி வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால வந்து அதை சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ தட் சொல்கிறேன். இது வந்து குக் வேணாம், போயிடுவோம். இல்லை ஃபுட்டு வந்து முக்கியங்க. ஆல்ரெடி ஹங்கர் இருக்கு. ஸோ அதனால் இந்த புல்லெல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். இதுதான் வீடு. இதுதான் டெம்பரவரியாக காட்டுறேன் பாருங்க, சுற்றி குக்குடு மீட் ஆயிடுச்சு. இன்னும் ஒன்று தான், வுட்டை வந்து ரொம்ப கஞ்சத்தனமாக யூஸ் பண்ணோம். ஏன்னா சுற்றி இருக்க பிளெயினாக இருக்குங்க. அதனால சொல்கிறேன், அந்த வுட்டை அப்படியே எடுத்து இல்லை அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அடுத்து எதா குக் பண்ணோன்னா அது யூஸ் ஆகும். இந்த மீட்டை சாப்பிட்டு இப்போ நம்ம இதுக்கு போவோம், மைனிங்க்கு. இந்த ரேவனில் தான் சொன்னேன். இந்த ரேவன் வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கு. இன்னும் லாவாங்க. இனிமேல் இங்கே வந்து எடுத்துக்கலாம் போலையே லாவா. இருங்க உடச்சிட்டு போயிடும். கீழே குடிச்சா ஹெல்த்து குறைஞ்சிரும். பார்த்து போகணும்ப்பா, நான் பற்றக்கூடாது. இல்லை இங்கே எப்படி போவோமா, எழுந்துருப்போம். உள்ள நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குன்னு தோணுது. மேபி ஃப்யூச்சரில் போய் அங்கே எடுக்கலாம். இப்போ வந்து காப்பர் இருக்குங்க. இந்த காப்பரை எடுத்துக்குவோமா? எடு இவ்வளோ டைம் ஆகுது. எடு. வரல. ஐயோ, வேஸ்ட் பண்ணிட்டேங்க. வராது போலங்க உட்டன் ஆக்ஸில். சரி, நம்ம காபிள் ஸ்டோன் எடுத்துட்டு ஸ்டோன் ஆக்ஸ் பண்ணிடுவோம். பண்ணிட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோம். டக்குன்னு நம்ம போய் செஞ்சுட்டு வந்துடும். அவ்வளோதான், ஓட வேண்டியதான் கிடுகிடுன்னு. வீடியோ குவாலிட்டி ரொம்ப ஷேக்கிங்காக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இருந்து கொஞ்சம் பார்த்து போட்டு இந்த பண்ணியை வந்து அடிச்சிருவோம். அடித்தா நம்ம சாப்பிட எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ போய் பிக்காக்ஸ் செய்வோம். பிக்காக்ஸ் இங்கே வுட்டு எங்கே? சரி, நம்ம இப்போ இந்த வீடியோ முடிச்சுப்போம் அப்படியே. ஏன்னா 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அடுத்த எபிசோடில் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அடுத்த எபிசோடில் வந்து மைனிங் பண்ணுறோம். மைனிங் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ இது